NH ரோட்ல இருந்து நீங்க என்டர் ஆனீங்கன்னா இந்த மாதிரி உங்களை ரெண்டு சைடும் தேக்கு மரம் அருமையா வரவேற்குங்க. சரிங்களா? இந்த தேக்கு மரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய 23 அடி ரோடு பேஸ்ல நீங்க வருவீங்க. அப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்க ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்ம லேண்ட். ஓகேங்களா? ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் SKJ. இன்னைக்கு எங்க நின்றுட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா சுத்திலும் தேக்கு மரங்கள் நிறைஞ்ச பகுதியில தாங்க நான் நின்றுட்டு இருக்கேன். இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற வழியில சரியா கோவில்பாளையம், பொள்ளாச்சி ரோடு கோவில்பாளையம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அந்த கோவில்பாளையம் ஜங்ஷன்ல இருந்து சரியா தார் ரோடு வழியா வந்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் பாயிண்ட்ல நம்ம சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிளாட் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்து 20 சென்ட்டும், தெற்கு பார்த்து 23 சென்ட்டும், தெற்கு பார்த்து 40 சென்ட்டும், மொத்தம் 3 பிளாட் கொண்டு வந்திருக்கோம். இந்த பிளாட்ல தனித்தனியா சேலுக்கு இருக்குங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி பார்க்கக்கூடிய 23 அடி ரோடு வந்துருது. ஓகேங்களா? மெயின் ரோட்ல இருந்து அந்த ரோடு வந்துருது. ஸோ இந்த 23 அடி ரோடு பேஸ்ல நீங்க வடக்கு பார்த்து 20 சென்ட் வேணாலும் தனியா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இதற்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் ஒரு சென்டின் விலை 2.5 லட்சம் ரூபா சொல்றாங்க. நெகோசியபிள் பண்ணி தரதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ல இருந்து சரியா NH ரோடுக்கு ஒரு லைன் வரைஞ்சா வெறும் ஒரு 500 மீட்டருங்க. ரோடு வழியே நம்ம சுத்தி வரும்போது அதுல 1.5 கிலோமீட்டர் அமையுது. இதுதான் வந்து டிஸ்டன்ஸ். ஸோ வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க. லேண்ட் எப்படி இருக்குங்கிற டைமென்ஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். பார்த்துட்டு ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இதுதாங்க நம்மளுடைய கோவில்பாளையம் ஜங்ஷன். ஓகேங்களா? நம்ம கோவில்பாளையம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்ல இருந்து எல்லாம் பக்கமாவே இருக்கு. இந்த கோவில்பாளையம் ஜங்ஷன்ல இருந்து சரியா உள்ள போற ரோட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த பாயிண்ட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்ம் லேண்ட் அமைஞ்சிருக்கு. வாங்க இப்போ வீடியோ ஃபுல்லா பாத்துருவோம். இப்போ NH ரோட்ல இருந்து நீங்க என்டர் ஆனீங்கன்னா இந்த மாதிரி உங்களை ரெண்டு சைடும் தேக்கு மரம் அருமையா வரவேற்குங்க. சரிங்களா? இந்த தேக்கு மரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய 23 அடி ரோடு பேஸ்ல நீங்க வருவீங்க. அப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்க ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்ம லேண்டு. ஓகேங்களா? சின்ன தென்னை மரத்துல இருந்து பின்னாடி எட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்க தென்னை தோப்பு தான் எட்ஜுங்க. இந்த ரோட்ல இருந்து உங்களுக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இந்த உங்களுக்கு தேக்கு மரம், உங்க லேண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேக்கு மரம் எல்லாமே உங்களுக்கு சொந்தம்னு நீங்க வச்சுக்கலாமே. ஓகேங்களா? லேண்டுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தென்னம்பிள்ளைகள் இருக்கு. ஸோ அதோட அவங்களுக்கு அப்படியே வந்துருங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தென்னம்பிள்ளைகளை தண்ணியே பாய்ச்சறது இல்லைங்க. மழை தண்ணி உறிஞ்சு அதே மானாவரியா வர மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த டைப்ல தான் அப்படியே இருக்கு. ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த லேண்டுங்க. ஓகேங்களா? வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய லேண்டு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வடக்கு பார்த்த லேண்டு 20 சென்ட்டுங்க. சரிங்களா? ஆப்போசிட்ல தெற்கு பார்த்த லேண்டும் இருக்குங்க. தெற்கு பார்த்த லேண்டு வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு அப்படியே கடைசி வரைக்கும் போகுதுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மரங்கள் உள்ள இருக்கு. ஸோ அது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வேலி தெரியுது இல்லைங்களா? வேலி தெரியுது இல்லைங்களா? அந்த வேலி வரைக்கும் இருக்குங்க. இது வந்து 23 சென்ட்டுங்க. 23 சென்ட். அப்புறம் நீங்க ஃப்ரண்ட் பேஸ்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா ஒரு 40 சென்ட் இருக்குங்க. ஃப்ரண்ட்ல ஒரு 40 சென்ட் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ 3 பிளாட் வந்து சேலுக்கு இருக்குங்க. 3மே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்டுக்கு 2.5 லட்ச ரூபா கேட்கறாங்க. நெகோசியபிள் பண்ணி தர சொல்றாங்க. இதுல என்னோட பெஸ்ட் சாய்ஸ் நீங்க எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க தகுந்த மாதிரி வடக்கு பார்த்து எடுக்கலாம். 20 சென்ட் சென்ட் அளவுல கம்மியா இருக்கு. ஸோ அதுவும் இல்லை நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா 23 சேர்த்தே நீங்க எடுக்கலாம் கூட. ஓகேங்களா? இல்லை எனக்கு ஒரே பிளாட்டா தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 40 சென்ட் தாராளமா எடுக்கலாங்க. ஸோ இங்க பிரைஸ் எல்லாமே வந்து நாங்க விசாரிச்சோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வீடுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா? வீடெல்லாம் தெரியுதுல, இது லே அவுட்டுங்க, பெரிய லே அவுட்டு. இந்த லே அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் வந்து 4 லட்ச ரூபா 4.25 லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. அங்க நீங்க அர்ஜென்ட் சேல்ல வாங்கலாம்னா ஒரு 3.5 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு இந்த பிரைஸ் அது ஒர்த்தா அப்படிங்கிறது நீங்க பாருங்க. உங்களுக்கு ஒர்த் அப்படின்னு பட்டுச்சு, இந்த இடத்துல தான் உங்களுக்கு வேணும், ஃபார்ம் லேண்ட் வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமா ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துல அழகான ஒரு ஃபார்ம் லேண்ட் கட்டி கனவு இல்லத்தை கட்டணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ நான் சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேங்க. மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னு நம்புறேங்க. இந்த பிளாட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த பிளாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான், ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க பிடிச்சதுன்னு வந்து பார்த்துட்டு சொன்னீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ எல்லா ஹெல்ப்பும் SKJ நானே பாத்துக்கிறேங்க. இது வரைக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்னெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கணும் அதே சர்வீஸ் கண்டிப்பா நம்ம கிட்ட தொடரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டி, ஒர்த்தபிளான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி நேர்ல வந்து சைட் விசிட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க முடிவெடுங்க. நேர்ல சந்திப்போம். நன்றி மக்களே.